Hi students, good morning. Had your breakfast? Had your coffee? Fine. How are you? I hope that everybody is fine. Let me pray God to give happiness, prosperity, popularity, long life, wisdom, health, wealth, and peace of mind to all of you. God will definitely help us. He is good caretaker. I hope. Confidence. Hope is the best, Best, very good, is it? Okay. By the way, இப்போ வந்துட்டு என்னுடைய சின்ன வயசில் நான் 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அப்படி போவோம். எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியும். அவங்கள பல வருஷமாக ஒரு ஆன்ட்டி அங்கிள் வீட்டுக்கு போவோம். அவங்க வயசானவங்கன்னா அவங்க பொண்ணு பசங்களாம் பெரியவங்க இல்லையா? அவங்களும் பெரியவங்க தானே. நான் இப்போ சின்ன பொண்ணு, ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அந்த மாதிரி. அவங்க வீட்டுக்கு நெடுக நடந்து போவேன். போனோம்னா அந்த பாட்டி, அந்த அங்கிள் ஆன்ட்டி அவங்க ரொம்ப வயசானவங்க தானே. அந்த ஆண்டி ரொம்ப பணிவானது, நல்ல பணிவானவங்க. பணிவுன்னா என்ன சொல்ல, கனிவானவங்க. சாரி, பணிவு இல்லை, கனிவானவங்க. அவங்க வீட்டுக்கு போனால் சாயந்தரம் எனக்கு ஒரு ஃபீலிங் நல்லாயிருக்கும். நம்ம சொந்தக்கார ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி ஜாலியாக அந்த ஒரு ஃப்ரீனஸ் ஃபீல் ஆகும். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அவங்க இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவை மோரில் அப்படியே டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்குவாங்க. நான் எண்ணெயை வச்சு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் உப்பு போட்டு தாளிச்சிட்டு, மோர் மிளகா கூட போடுவாங்க, தாளிச்சிட்டு இந்த கெட்டியாக அந்த அரிசி மாவு மோர் தண்ணியில் கலந்துருப்பாங்க இல்லையா, மோரை நல்லா வாட்டர் பண்ணி அதுக்கு டைட்டாக அதில் போட்டு நல்லா இப்படின்னா இந்த ஆம்லெட் மாதிரி, இந்த ஆம்லெட்டில் பொரியல், முட்டை பொரியல் மாதிரி அப்படியே ஃப்ளேவராக இருக்கும். அப்படியே வணக்கி நல்லாயிருக்கும். அப்புறம் அடை தோசை அங்கே ஒரு சமயம் சாயந்தரம் போனால் கொடுப்பாங்க. நான் சின்ன குழந்தைண்ணே, அதனால் கொடுப்பாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோன்னா அதனுடைய ஸ்வீட் ரிமெம்பரன்ஸ் நம்ம மனசில் வருது. ஆனால் இந்த காலத்தில் எனக்கு எது தப்பு எது ரைட்னே தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா, நான் யாராவது வந்தாங்கன்னா வாங்க காஃபி தரேன், வேறு வேலையே இல்லையா உனக்கு அப்படிம்பாங்க. ஐயோ, அது நல்லது தானே. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் வெரி குட். அப்படி தானே, எனக்கு அப்படி தான் வளர்த்திருக்காங்க. எனக்கு அதுதான் பழக்கம் இருந்தது. என்ன இருக்கோ தருவேன். அட்லீஸ்ட் வந்தவுடனே மோர் தண்ணி, இல்லை சொம்பில் தண்ணி குடிக்க கொடுப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மோர் தண்ணி, இல்லைன்னா என்ன இருக்கோ மோர், இல்லைன்னா காஃபி, என்ன இருக்கோ நம்மக்கிட்ட அது கொடுப்போம். ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு முக்கியம் தானே. அது என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. என்னென்ன சாப்பாடு? நீங்கள் யாராவது வரீங்கன்னா வாங்க உட்காருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா? இது தப்பா? இந்த காலத்தில் தப்பா? எனக்கு தெரியல. நான் இதுக்கெல்லாம் ஏன் திட்டு வாங்குறேன்னு தெரியல. எதுக்கு திட்டு வாங்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? என்ன நான் தப்பு பண்ணி சும்மா வந்து அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இது தப்பா? இந்த மாதிரி எனக்கு யாராவது கூப்பிட்டு நான் போக மாட்டேன், நான் தவிக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க வீடு தெய்வமாக நான் நினைப்பேன். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுதா இது? இல்லை பேசிக்காகவே தப்பாக ரைட்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்லை நல்ல மனசோடு இருந்தால் அது தப்பா என்னன்னு புரியல. அப்புறம் ஆக்சுவலாக நம்ம நல்ல விஷயங்கள் அதை சந்தோஷமாக பகிர்ந்துக்கணும். அது ஒரு கெட் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக விஷயங்களை பகிர்ந்துன்னு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் கொடுக்கணும். அவங்க கூப்பிட்றப்ப சந்தோஷமாக கூப்பிடணும். நம்மளை ஜாலியாக கெட் டுகெதர் அங்கே போய் இந்த ரெசார்ட்டில் இருக்கலாம், போகலாம், வரலாம், அந்த மாதிரி சொல்லலாம். நீ எல்லாம் வர்றதுல ஒன்றும் சரியில்லை, என்ன போகலாமா? இந்தா டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, வா அங்கே வந்துடு. யார் போவா? எப்படி போவோம்? சந்தோஷமாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த ஒரு மைண்ட் செட்டோடு கூப்பிட்டா எப்படி நம்ம போக முடியும்? நம்மளுடைய சந்தோஷமும் போயிடும் இல்லையா? குடும்பம்னு கோவிலுக்கு போனால் அங்கே 10 குடும்ப தலை விரித்து அழுதுங்கிற கதையாக
சந்தோஷம் சந்தோஷம் வேணுங்கிறப்ப அதை இழக்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது இல்லையா? இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளே 1008 புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை இருக்கும். அதை வீட்லேயே பூட்டி வச்சிடணும். வெளியே வரப்போ மறந்துடணும். அப்போ தான் அதை மற்றவங்க கிட்ட போகிறப்ப அந்த மறந்துறப்ப நல்ல விஷயமா இருக்கும். வீட்டோடதையே அப்படியே புருஷன் பொண்டாட்டி ஏதாவது பேச்சு வழக்கு வாக்கு வாதம் இருக்கலாம். அதையே தூக்கிட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு அந்த அந்த பேட் ஸ்மெல் மாதிரி நாற்றத்தை தூக்கிட்டு வந்து இருக்கிறவங்களையும் நாரடிச்சிடக்கூடாது இல்லையா? பெப்பர் பேன் முழிப்பேன். எதுக்கு இவங்க வராங்க, எதுக்கு இப்படி திட்டுறாங்க, எதுக்கு நம்ம நல்லா எங்கேயும் போல் கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தை நாரடிச்சிட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி தேமேன்னு இருக்கும். நம்மளை பிடிச்சி இழுத்து வம்பிழுக்கணும், அது தப்பு இல்லையா?